ஹோம் பேஜில் இருக்க கான்டாக்ட் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற அக்கௌண்ட் குரூப்பை கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்டாஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல யூசர் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த யூசர் லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாஃபுக்கான யூசரை செலக்ட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். எகெயின் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் 2 ஐடியில் லாகின் பண்ணிக்கலாம். பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது யூசர் 2க்கான ஐடிக்கு கார்த்திக் அப்படிங்கிற ஸ்டாஃபை லிங்க் பண்ணியிருந்தோம். அதனால் யூசர் 2 லாகின்ல வரும்போது இந்த இடத்துல கார்த்திக் அப்படிங்கிற ஸ்டாஃபை சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். இப்போ இந்த ஐடியில் இவரை மட்டும் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால வேற ஒரு ஸ்டாஃப் நேமை சேஞ்ச் பண்ணவும் முடியாது. இதனால் எந்த ஸ்டாஃப் என்னென்ன பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியும். இப்போ இவருக்கும் ஒரு பில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த பில்லை பிரிண்ட் எடுக்கும் போதும் எந்த ஸ்டாஃப் இந்த பில் என்ட்ரி பண்ணாங்களோ அவங்களுடைய பேரும் பில் பிரிண்ட்டில் வந்துடும்.